ஈயடிச்சாங்காப்பின்னு ஒண்ணு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியல. அதே மாதிரிதான் அரசியல்ல நடந்துட்டு இருக்க பெரிய ஒரு காமெடி. அவர் அப்படி பண்ணாரு. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னே, விஜய் தாவேகா தலைவர் விஜய் வந்து ஒரு இளைஞர் வச்சிருக்காரு. அந்த இளைஞர்கள்லாம் வந்து கட்டுக்கடங்காம இருக்காங்க. கொடியை தூக்கி போடுறாங்க. விஜயை வந்து பாக்குறதுக்கு குத்து பிடிச்சி ஒரு டீசன்சி இல்லாம இருக்காங்க. ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் இவ்வளவு ரீசெண்டா கூட்டங்களை நடத்துது. ஆனா இந்த விஜய் தற்குறிகள் இந்த மாதிரி நடத்துறாங்களே அப்படின்ட்டு பயங்கரமா கமெண்ட் பண்ணிச்சு. விஜயோட கட்சியெல்லாம் ரொம்ப கிண்டல் அடிச்சாங்க. விஜயோட அந்த ரசிகர்கள் விஜயோட தொண்டர்கள்லாம் பயங்கரமா கேவலப்படுத்தி பேசினாங்க. என்னடா குரங்கு கூட்டமா இருக்குன்ட்டு. ஆனா இன்னைக்கு நடந்திருக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவம் உள்ள பக்குவம் உள்ள கட்சியா அவங்களுடைய இளைஞரணி மாநாடு. அந்த இளைஞரணி மாநாட்டுல எப்படி திமுகல இருந்து குரங்கு கூட்டங்கள்லாம் வந்துச்சு, இந்த மாதிரி தற்கொலைகள்லாம் வந்தாங்கன்னு தெரியல. ஒரே குரங்கு கூட்டத்துக்கு மடியில தான் பயங்கரமா நடமாடி இருக்காப்புல கூட்டத்தின் தலைவர் இளைஞரணி, அந்த கட்சியோட திமுக கட்சியோட தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். ஈயடிச்சாங்காப்பி நான் முதல்ல ஒரு வார்த்தையை சொன்னோம் இல்லையா, அந்த ஈயடிச்சாங்காப்பிக்கு இப்பதான் நான் வரேன். ஈயடிச்சாங்காப்பி அப்படின்னா அந்த மாதிரி ரேம்ப் வாக்கு போட்டுக்கிட்டு அதே மாதிரி அந்த மாதிரி இவர் நடந்து வரும்போது சிவப்பு கம்பள போட்டு விஜய் நடந்து வருவாப்புல. அவரோட அந்த மாநாடுகள் அவரோட ரேம்ப் வாக்குலாம் பண்ணுவாங்க இல்லையா, நடந்தவங்க அப்பந்தான் வந்து அவரை சந்திக்கிறதுக்காக அந்த இளைஞர்கள்லாம் ஏறி ஓடி வந்து அவரை கட்டிப்பிடிக்க வருவாங்க. அதை வந்து பவுன்சர்லாம் தள்ளி விடுவாங்க, ஒதுக்கி விடுவாங்க. அதே ஸ்டைல்ல தான் எங்க அண்ணனும் ஆசைப்பட்டிருக்காங்க. எங்களுடைய முதலமைச்சர் அவர்களும் இந்த இளைஞரணி மாநாட்டுல முதல்வர் அவர்கள் விஜய் அவர்கள் எப்படி பண்ணாரோ அதே ஸ்டைல் தான். அதுக்கு பிறகு இங்க அடிச்சாங்க காப்பி. ஏன்னா எக்ஸாம்ல எழுதும்போது ஒருத்தரை பக்கத்துல உள்ள பையனை பார்த்து எக்ஸாம் எழுதிருக்காப்ல. அவனை பார்த்து அச்சு அசலா எழுதி முடிச்சிட்டாப்ல. அந்த இயற்சங்க காப்பிக்கு அர்த்தத்தை சொல்றேன் படிச்சிட்டாப்ல. அப்போ எழுதிட்டு இருக்கும்போது தக்க ஒரு வந்தோடனே அந்த முதல்ல நல்லா படிக்கிற பையன் வந்து அந்த அந்த ஈயாச்சு அந்த ஈச்சு வந்து அதுல வந்து ஒட்டிக்கிடுச்சு, அந்த பேப்பர்ல ஒட்டிக்கிடுச்சு. இவனுக்கு பார்த்துருக்கிற பையனுக்கு ஒரு டவுட், என்னடா எல்லாத்தையும் அச்சு எழுதிட்டோம், ஆனா அந்த ஆன்சர் பேப்பர்ல ஒரு ஈய ஒட்டிக்கிட்டு இருக்க, ஒருவேளை இதை ஒட்டி தான் வைக்கணுமோ அப்படின்னு ஒரு ஈச்சி அடிச்சு அதை வந்து அதே மாதிரி ஒட்டி வைக்கணும். அதுக்கு பேர் தான் ஈயடிச்சாங்க காப்பின்னு சொல்லுவாங்க. அவன் என்ன பண்ணானோ அதே இதை பண்ணாங்களே. அதே மாதிரிதான் இத்தனை வருஷம் ஆண்ட கட்சி ஒரு புதுசா வந்திருக்க ஒரு கட்சியை பார்த்து எனக்கு ஒரே அடமா இதே மாதிரி தான் வேணும், நான் ரேம்பாக்ல தான் போகணும், அவருக்கு துண்டை எப்படி பிரிச்சு கழுத்துல போட்டாரு அதே மாதிரிதான் நான் துண்டையும் போடணும் அப்படின்ட்டு அண்ணன் நம்மளுடைய தலைவர் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அப்படியே விஜய் மாதிரி காப்பி அடிச்சிருக்காப்ல. அதாவது விஜய் வந்து முதல்வரா ஆகணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாப்ல, அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நம்ம திமுகவோட தலைவர் தற்போதைய முதலமைச்சர் அவர்கள் இவரு விஜய் போல ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. அதுதான் பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா அதுல பயங்கரமா வைரலாச்சா, விஜய் பண்ணதெல்லாம் பயங்கரமா வைரலாச்சா. அதே மாதிரி நம்மளுடைய தலைவருக்கும் வைரல் ஆகணுமா, உண்மையிலேயே பயங்கரமா வைரல் ஆயிட்டு தான் இருக்கு. அதான் இயற்சன் காப்பி அந்த மாதிரி காப்பி அடிச்சிருக்காப்புல. உண்மையிலேயே வைரல் ஆயிட்டு தான் இருக்கு. யார் வைரல் பண்றாங்க அப்படின்னா தாவைக்காரங்க பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க தலைவர் இவர் பண்ணிருக்காரு பாருங்க, அன்று எங்கள் தலைவர் இன்று இந்திய தலைவர் அப்படின்ட்டு போட்டு அப்படி மீம்ஸ் போட்டு கொலையா போட்டு கொண்டுட்டு நடக்காங்களாம். தாவைக்கா டீமு திமுகவை வச்சு செய்தான். இந்த ஒரு பொழைப்பு தேவையா அப்படின்ட்டு கேட்கறமே கேட்காங்களாம். அன்னைக்கு நாங்க பண்ணும்போது தற்குறிகள், அன்னைக்கு நாங்க பண்ணும்போது ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம், அன்னைக்கு நாங்க பண்ணும்போது சினிமா மாதிரி பண்ற அப்படின்ட்டு இவங்க திமுககாரங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு நாங்க பண்ண ஸ்டைல காப்பீடிக்காங்க பாருங்க, இதெல்லாம் என்ன ஒரு பொழப்பா அப்படின்ட்டு உழந்து தள்ளுறாங்களாம். தாவைக்காக்கள் ஏற்கனவே வச்சு செய்வாங்க. அவனை இந்த மாதிரி ட்ரெண்ட் இந்த மாதிரி டாபிக் கொடுத்தா தாவைக்காரங்க விஜயோட விசுவாசிகள் தொண்டர்கள்லாம் வச்சு பயங்கரமா பண்ணுவாங்களாம். மொத்தத்துல அந்த விருதுநகர் இளைஞரணி மாநாடு ட்ரெண்ட் ஆச்சோ இல்லையோ, இவங்க அடிச்ச அந்த காப்பியை வச்சு தாவைக்காரங்க வச்சு செஞ்சுட்டு இருக்காங்களாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன வாங்க கண்டினியூவா இருங்க. பின்னாடி இப்ப என்ன பயங்கர நியூஸ்ல இருக்கு. அந்த ஒரு துண்டு போட்டது, அப்புறம் அந்த ரேம் வாக்கு சிவப்பு வந்தது, கூட 2 பாடி காட்டு,
அதை தவிர நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க கொஞ்சம் வீடியோவில் பின்னாடி வாங்க, உங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே, நம்ம சேனல்ல இப்போ நான் புதுசு அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் ஆதரவு கொடுங்கப்பா. நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கேன், ஏதாவது ஆதரவு கொடுத்தோம்னா நல்லா இருக்கும். விருதுநகர்ல வந்து இளைஞரணி மாநாடு நடத்தினாப்புல, திமுகவோட இளைஞரணி மாநாடு. அது இளைஞரணி செயலாளர் தெரியும், சின்னவர் வந்து தலைமையில் நடத்தினாப்புல. ஆனா இதுல ஒரு கொஞ்சம் ஒரு அந்த அந்த திமுகவோட அந்த ஸ்டைல் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. திமுக ஸ்டைல்ல குறைஞ்சிருக்கு. ஆமா, ஏன்னா ஏற்கனவே அவங்க தாவேக ஸ்டைல்ல நடத்தக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா. திமுக ஸ்டைல்ல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நான் என்ன அப்படின்னா, ஏன்னா சேலம் மாநாட்டுல ஏ காவாலியா காவாலியா போட்டு ஒரு குத்து பாட்டை போட்டு டான்ஸ் போட்டு பயங்கரமா பட்டையை கிளப்பிட்டு இருந்தாங்க. இந்த விருதுநகர் மாநாட்டுல அது கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். கம்மியா சுத்தமா இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டா, போன மாநாட்டை உள்ளதை வச்சு ட்ரோல்ல வச்சு கொண்டுட்டாங்க. ஒரே வந்து இணையதளத்துல எல்லாம் ஒரே வைரலு ட்ரோலு, அந்த அடி அவ்வளவு அடிச்சு அடியில எப்பா இதெல்லாம் வேண்டாம், ஏதாவது வரதான் எலெக்ஷன் வருது, ட்ரோல்ல நம்ம வச்சு செய்யணும் வச்சு செஞ்சிருவாங்க, அதனால கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் அப்படின்ட்டு திமுக டீமு கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கு. அதனால அதெல்லாம் கொஞ்சம் கம்மி. ஆனா இன்னும் பல மேட்டர்கள் பின்னாடி இருக்கு. அதுல நாங்க திமுக காரன் அப்படின்ட்டு கரெக்டா நம்ம ஆட்கள் செஞ்சு முடிச்சிருக்காங்க. திமுக காரன் எப்படி இருக்கணும் அப்படியே அதற்கான சேட்டைகள் கிட்டைகள் எல்லாத்தையும் நம்ம ஆட்கள் பண்ணிருக்காங்க. அது பின்னாடி வருது. அதை நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. அடுத்து அந்த விஜய் ஸ்டைல் அப்படின்னு, விஜய் ஸ்டைல்ல வந்து கரூர்ல நடக்கும் போது அவரு சொன்னாப்ல, இங்க வந்து மஞ்சள் ஃபேமஸ், அங்க வந்து இந்த இடத்துல வந்து இப்படி ஃபேமஸ் அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்களை சொல்லும். அப்புறம் அதுக்கு வந்து திமுககாரங்க முட்டு கொடுத்தாங்க. என்னடா ஒரு அரசியல் மீட்டிங் வந்து அது ஃபேமஸ் இது ஃபேமஸ், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாமலையா இருக்கும், எல்லாத்துக்கும் தெரியும். அனுபவம் இல்லைங்கிறது கரெக்டா தான் இருக்கு அப்படின்ட்டு திமுககாரங்க அந்த டைம்ல வச்சு ட்ரோல் எல்லாம் போட்டாங்க. ஆனா நம்மளுடைய திமுக தலைவர் வந்து அதை காப்பி பண்ணிட்டாரு. இது எப்படின்னா, விருதுநகர்னா உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை, விருதுநகர்னா காமராஜர் தான், காமராஜர்னா உங்களுக்கு தெரியாதில்லை, காமராஜர்னா மதிய உடன் திட்டம் தான் அப்படின்ட்டு அந்த ட்ரெண்டை இங்க கொண்டு வந்துட்டாப்ல. காப்பி மேல காப்பி. அங்க உள்ள சீனியர்களே சொல்லிட்டு இருக்காங்களாம், இவர் என்ன விஜய் மாதிரியே ஒரு ட்ரெண்டை கொண்டு போயிட்டு இருக்க, விஜய் மேற்கு காப்பி அடிக்காரு அப்படின்ட்டு ஒரு புலம்பல்கள் கட்சிக்குள்ள நடக்கிறதாக ஒரு கேள்வி. அதே மாதிரி பவுன்சர் கண்டிப்பா வேணும் அப்படின்ற நடந்து போகும்போது விஜய்க்கு எப்படி ஒரு பின்னாடி பவுன்சர்ஸ் எல்லாம் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி எங்களுக்கும் பவுன்சர் வேணும் அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி அதில் உள்ள இளைஞர்கள் இப்ப ஏறி குதிச்சு ஒரு ஆட்டோமேட்டிக்கா அவரை தொட்டு பார்த்துடணும், அவர்கிட்ட பேசிடணும், கை கொடுத்துடணும், ஒரு போட்டோ எடுத்துருன்ட்டு விஜயோட ரசிகர்கள் வருவாங்களா, அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களையும் தொட்டு பார்த்துட்டு வேண்டும் இளைஞர்கள் வரணும் அப்படின்ட்டு அதுக்கான வேலைகள்லாம் நடந்திருக்கு. 2-3 இளைஞர்களும் வந்தாங்க. அதே மாதிரி இந்த துண்டெல்லாம் தூக்கி எரியணும், அதாவது விஜய் நடந்தும்போது அவருடைய ரசிகர்கள்லாம் துண்டை தூக்கி எதுவாப்புல அதை வந்து தோல்ல போட்டு விடுவாரு விஜய். அதே மாதிரி இங்க துண்டை தூக்கி எறியணும் போல அதே மாதிரி தூக்கி எரிஞ்சிருக்காப்புல. தலைவரும் துண்டை தோல்ல தூக்கி போட்டிருக்காப்புல. அடுத்து சரி இவர் தான் விட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு இதே மாதிரி, ஏன்னா அதே மாதிரிதான் சின்னவரும் காப்பி தான் அடிச்சிருக்காப்புல. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து அந்த கூட்டம் முடிஞ்சது கொஞ்சத்துக்கு முன்னாடி செல்ஃபி எடுத்துருப்பாப்புல, அந்த பப்ளிக் எல்லாம் வெளியே தர்ற அளவுக்கு செல்ஃபி வீடியோவும் செல்ஃபி எடுத்துருவாப்புல. அதே மாதிரி நம்ம ஆளு உதயநிதி அவர்களும் செல்ஃபி எடுத்துட்டு விஜய் மாதிரி தான் நாங்களும் அப்படின்ட்டு காட்டிருக்காப்புல. செல்ஃபி ட்ரெண்டு அங்க ஃபர்ஸ்ட் இவங்க காப்பி, என்னென்னலாம் காப்பி பண்ண போறாங்களோ அப்படின்னு நமக்கு தெரியல. இந்த செல்ஃபி போட்டோஸு, அந்த துண்டு போடுற போட்டோஸு, ரேம்ப் வாக்கு, பின்னாடி வந்து அந்த காவலுக்கு இருக்கிற ஆட்கள் அதெல்லாம் வச்சு அது திமுக இது தாவேகா அப்படின்னு வச்சு ரோல்ல செய்யறாங்க நம்ம தாவேகா பசங்க. அதே மாதிரி என்ன வந்திருக்கு அப்படின்னா, கண்டென்ட் தான் கிட்ட வரைக்கும் விஜய் எப்படி பண்ணாரோ அதை தான் சேர்த்து வச்சு பண்ணியிருக்காப்புல. சரி இப்போ நம்ம வந்து விஜயோட அந்த முன்னாடி இருந்த ஸ்டைலு, முன்னாடி நடந்த அந்த மாநாடு எல்லாம் பார்த்து காப்பி அடிச்சாப்புல. ஆனா நம்ம தலைவர்களுக்கு ஒரு செட்டப் ஒன்று வரும் இல்லையா, நம்ம தலைவர்களுக்குன்ட்டு ஒரு கத்து உண்டு, நம்ம தலைவங்களுக்கு, அதாவது நம்ம திமுக இளைஞர்களுக்குன்ட்டு ஒரு பேர் உண்டுல. திமுக ஸ்டைல்லையும்
நம்ம ஆட்கள் மாநாடுல சம்பவம் நடந்திருக்கு. திமுக இளைஞரணி மாநாட்டுல திமுகவுக்கே உரிய அந்த சம்பவங்களும் இங்க நடந்திருக்கு. அதை இப்ப நம்ம கண்டினியூவா பண்ணிடுவோம். கண்டினியூ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு காட்டிடுவோம். அந்த சம்பவங்களும் நடந்திருக்கு. என்ன சம்பவம் அப்படின்னா, 200 ரூபாய் என்ன பண்ணுவான் அங்க தலைவர் பேசிட்டு இருக்கும்போது குவார்டர் பாட்டில தூக்கி காட்டிட்டு இவன் ஒரே டான்ஸ். தலைவா தலைவா தலைவான்ட்டு டான்ஸ் மட்டும் ஆடினது இல்லாம 200 ரூபா குவார்டர் பாட்டிலும் தூக்கி காட்டினா அதை வந்து ஒரு சேனல்காரங்களோ ஒரு ஆட்களோ அதை வீடியோ எடுத்து போடுங்க. அது ஒரு தடவை ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ரெண்டாவது ஒருத்தர் அறகுறை ஆடல் இருக்கால போட்ட சரக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏதோ நல்ல சரக்கு போட்டுப்போங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மாநாடுனா கொஞ்சம் குவாலிட்டியான சரக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தலைவர் அறகுறை ட்ரெஸ்ல இருக்காப்புல அதை ஒரு இளைஞர் வந்து தூக்கிட்டு போறாப்புல. அவங்களுடைய மாநாட்டோட வெள்ளை கலர் ட்ரெஸ்லயே தூக்கிட்டு போறாப்புல. எப்படி வந்துட்டா 200 ரூபா UPS திமுக காரங்க அவங்களோட அந்த செட்டப்பு அப்படியே வந்துட்டு அது சம்பவம் நடந்துட்டு இருக்கும் மாதிரி அங்க உள்ள சண்டை நடக்குது. சண்டை என்ன சண்டை? தண்ணி பாட்டிலுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு கூட்டம் அடிப்பிடி. நடுவுல ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு. ஸ்நாக்ஸ் பாட்டில் வாங்குறதுக்கும் சண்டைக்கும் அந்த தண்ணி வாங்குறதும் பயங்கர சண்டை. அதுல வந்து எப்ப இது நாங்க எதுவும் சொல்லப்போ அந்த வீடியோல வந்து என்னப்பா இது இந்த கரூர் சம்பவம் இதுல ஆயிரும் போலயே இப்படி கூட்டத்துல அடி எவனும் மண்டே போட்டுறாப்பா அந்த மாதிரிலாம் போட்டிருக்கானுங்க அப்படின்ட்டு அந்த கூட்ட நெரிசல் சம்பவங்களும் அதுல தண்ணி போட்டலுக்கும் அப்புறம் அந்த சோத்து டப்பாவுக்கும் சண்டை போடுற இளைஞர்களையும் அதுல நமக்கு பார்க்க முடிஞ்சு. கடைசியா பினிஷிங் ஒண்ணு இருக்குல்ல, பினிஷிங் அதான் கரும்பு தூக்கிக்கிட்டு ஓடுறது, வாழைக்குலைய தூக்கிக்கிட்டு ஓடுறது, இளநீரை தூக்கிட்டு ஓடுறது, அதுக்கும் பஞ்சம் இல்லை. காட்டும்ல நம்ம வந்து திமுகவோட உடன்பிறப்பு, திமுகவோட இளைஞர்கள்னா இதெல்லாம் களவாண்டிட்டு தூக்கிட்டு ஓடு அப்படி ஓடினாதான் நமக்கு ஒரு கத்து. திமுகவோட ப்ரோக்ராம்னா இப்படிதான் இருக்குன்ட்டு காட்டணும். மொத்தத்துல திமுக இளைஞர் மாநாடா அல்லது இதற்கு முன்ன தாவைக்கா தலைவர் விஜய் நடத்திய மாநாடா அப்படின்னு தெரியல. ஒரு படத்தை அப்படியே ரீமேக், தெலுங்குல ரீமேக், தமிழ் படத்தை தெலுங்குல ரீமேக் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு ரீமேக் தான். எல்லாத்துக்கும் பஞ்சம் இல்லை. கிட்டத்தட்ட விஜயோட ஸ்டைலு, விஜயோட கெட்டப்பு, விஜயோட ட்ரெஸ்ஸு, விஜயோட இது மொத்தத்துல தலைவர் தான் ஒரு முதலமைச்சர் தான் அப்படிங்கிறத மறந்து விஜயா மாறிட்டார் அப்படின்ட்டு நான் சொல்லலப்பா, உடன்பிறப்பு சொல்றாங்க. சோசியல் மீடியாக்களையும் அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. மொத்தத்துல விஜய் கட்சியினருக்கு ட்ரோல் பண்றதுக்கு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. விருதுநகர் இளைஞரணி மாநாடு எங்களுக்கு ஒரு சூப்பரா தான் இருக்கும். விஜய் மாடர்னாலே கட்டி சொல்லலாம். ஓகே மக்கள், அடுத்த வீடியோல சந்திப்போம். நமக்கு சப்போர்ட்டும் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.